கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை எல்லாம் ஒரு விசேஷித்த சாட்சியாய் நடத்தி வருகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரொம்ப விசேஷமா நடத்துறது. அதாவது அவர் ஒரு மனிதனுக்கு மனிதன் இருக்கிற ஒரு சென்சபிளை காட்டிலும் அவருடைய உறவு ரொம்ப வித்தியாசமான தலைமுறைகளுக்கு அப்பால் உள்ள காரியங்களை அவர் இன்னைக்கு பேசுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய 2வது பகுதி. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தேவச்சனமே, இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வருகிற பொழுது அடிமைத்தனம் முடிந்தது. அழைத்து வருகிற பொழுது கட்டப்படாத, அவங்களால் உழைக்காத ஒரு கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவங்களுடைய வாழ்வுல அடிமைத்தனத்தில் இருந்ததுனாலே ஒன்று ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த 2 சுதந்திரங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பெற்றிருந்த அந்த சரீர சுதந்திரம், அடிமைத்தனங்கள் 24 மணி நேரமும் வேலைக்குண்டான ஆயத்தம். இன்னைக்கு தூங்குறான்னா அந்த தூக்கம் அந்த சரீரத்துக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அடுத்த நாளே கடுமையான வேலை இருக்கு. இப்போ அந்த விதத்தின் அடிமைத்தனத்தை மாற்றி இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ தூங்குற தூக்கமோ சந்தோஷமோ சமாதானமோ அது அடுத்த நாள் உள்ள அடிமைத்தனத்தின் வேலைக்கல்ல, இவன் உடம்பு நல்லா இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். இவன் பெறுகிற சுகம், சந்தோஷம், சமாதானத்தின் ஒரு அனாயிண்டிங்கை கொண்டு இவன் செய்ய எதை தேவன் வகுத்தாரோ அதை ஆவி பிரகாரமாக அவன் பெற்றுக் கொள்வதற்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். எகிப்தில் இருக்கும் போது அவனுக்கு தெய்வீக ஞானம் தேவையில்லை. ஏன்னா முதல்ல அவன் தூங்குறதுக்கே டைம் இல்லை, அவன் தன்னை பத்தி நினைக்கிறதுக்கே டைம் இல்லை. நாளைக்கு எத்தனை செங்கலா இருக்க சொல்லுவாங்களோ, எந்த கல்லை உடைச்சி எந்த பாறை மேல ஏற்றி எத்தனை ஐட்டம் தூக்கிட்டு போக சொல்லுவாங்களோ, எவன் நம்மளை சாட்டையால் அடிப்பானோ, தண்ணி கேட்டா தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த நினைவோட தூங்கி கொண்டிருந்தவர்கள். தேவச்சனமே, ஒரு மோசையை தேர்ந்தெடுத்தார். 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு a physical inheritance independence. ஒரு தனி மனிதனும் தேவனுடைய மகிமையின் சுதந்திரவாளியான ஒரு தனித்தன்மைக்கு தேவன் ஒரு மனிதனை மாற்றினார். எப்பேற்பட்ட அடிமைத்தனம், எப்பேற்பட்ட விடுதலை. தேவச்சனமே, why this was being sanctioned? ஏன் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? God made an application to them. அவங்களிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். என்ன விண்ணப்பம்? தேவனோடு கூட இருக்கிற உறவுகள், தேவனோடு கூட இருக்கிற அமைப்புகள், அது ஆராதனைக்குரியவைகளாக. இவன் போய் புதுசா ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டாம். அவனுக்கென்று யாருடையதோ, அவங்க உழைக்கல, அந்த வாய்க்கால் வெட்டல, அவன் மழையை பார்க்கல, காத்த பார்க்கல, வாய்க்கால்கள்லாம் என்ன நிரம்பி ஓடுகிறதா இருந்தது. பாலும் தேனும் நிறைந்திருக்கிற தேசமாக அந்த கானான் தேசத்தை யாரு கொடுத்தாரு? நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்.
பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக இல்லை, அவங்க எப்படி மாறிட்டாங்க? தேவனுக்கு விரோதிகளாய் மாறிவிட்டாங்க. தேவச்சனமே, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முந்தின சீர், it is dependent with the worldly blessings. அவைகளெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் எல்லைகளை சுதந்திரிக்கிறவைகளாக மனிதன் தனக்குண்டான இன்பங்கள், தனக்குண்டான சுயங்கள், தன் குடும்பத்துக்கு உண்டானவைகள் என்று சேகரிக்கக்கூடிய அது முந்தின சீராக மாறப்பட்டது. Even though God allotted the spiritual blessings, தேவன் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்த போதிலும் அவன் பிரச்சனையோ போராட்டங்களோ வரும்போது மாத்திரமே தேவனை தேடுகிறவனார். இப்போ ஆண்டவருக்கு ஒரு ஆசை, அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து கொடுத்த இவன் ஆகாரத்துக்கும் அதுக்கும் இதுக்குமே போயிட்டு இருக்கிறான். இப்ப அவனுடைய வாழ்க்கைய அவன் எதை நினைக்கிறானோ அதை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஒரு பிந்தின சீரை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தப்பட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கும். ஒரு சாதாரண வேத வசனம் இல்லை, நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே வளர வைக்கிற ஒரு வேத வசனம். இங்கே தேவனுடைய திட்டம், அடிமைத்தனத்தில் இருப்பவனுக்கு அவன் உழைக்கிறானோ உழைக்கிற ஒரு கானான் தேசத்தை கொடுத்து ஒரு 5% உழைச்சா போதும், 99% அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். 10% தேவனுக்கு என்று கொடுப்பானால் அந்த 10 அவனிருந்து வாங்கி அவனுக்காகவே விதைச்சு அதை 100 மாற்றி அவங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தையும் வச்சிருந்தார். இவன் தேவனே ஆராதிக்கல, எங்க போய் 10% தசம் பார்த்து அவன் கொடுப்பான். இப்ப ஆண்டவர் பார்த்தார், இவன் ஒரு பாண்டேஜ்ல இருந்து வெளியே வந்தவன் சுயம் என்கிற பாண்டேஜ்ல இப்ப இவன் மாட்டிட்டு இருக்கான். இவனுக்கு பிந்தின சீர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஆக இருக்கணும். இந்த பிளெஸிங்கை கொடுக்க தேவன் ஆயத்தமானார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். இருந்த ஜனங்கள் தேவன் மேல் பக்தியுள்ளவர்களை மாறுவதற்காக அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் ஜனங்களுடைய எண்ணங்கள் அவ்வளவு ஈஸியா சேஞ்ச் ஆக மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் வந்தார். மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் 4 நூற்றாண்டுகள் 400 years God never spoke with prophecy through anyone. பயங்கரமான மனஸ்தாபங்கள் தேவன் 400 ஆண்டுகள் தேவன் அமைதியை தான் கண்டுபிடிச்சார். தேவச்சனமே, ஒரு மெட்டீரியல் பிளெஸிங்ல இருந்தவங்க மாம்ச கிரியைகளுக்கு இச்சைகளினாலே மாண்டு போகிற ஜனங்களாய் மாறினார். 400 ஆண்டுகள் தேவன் அவர்களை விட்டு விலகி இருந்து பிதாவாகிய தேவன் இந்த 2வது சீரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆராயும்படி தேவ ஜனங்களை உருவாக்கினார். அந்த நற்சீர் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை ஆகிய புதிய ஏற்பாட்டின் காலமாக மாறியது. சபைகளை தேவன் ஸ்தாபிக்க அனுமதி கொடுத்தார். அதற்கு முன்பாக சனகரிப்பு சங்கங்கள் தான் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. நான் இஸ்ரேல் தேசம் போனப்போ பழைய சனகரிப்பு சங்கங்கள், பல சங்கங்களை நான் அங்க பார்த்து வந்தேன். இடிந்து போய் கிடக்குது. அது அந்த சங்கத்துள்ள போகும்போதே அந்த நுழைவாயிலுடைய லெப்ட் சைட்ல ஒரு சேர் போட்டிருக்கும். அது யாருன்னு கேட்டா மோசே உட்கார்ந்த சேர். அங்கே பிரசங்க பீடத்திலே நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் அங்கே உரைக்கப்பட்டதாயிருந்தது. தேவச்சனமே, மனிதனுடைய ஆவிக்குரிய
பாண்டேஜ்ல இருந்து நம்மளை வெளியெடுப்பதற்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை குறித்ததான வேதத்தை ஆராயும்படி தேவன் இறங்கினார். அந்த பிந்தின சீர் தான் அது முந்தின சீரை காட்டிலும் அது கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த வேத வாக்கியங்கள். இங்கே God favors the promise to the people of Israel. இஸ்ரேலுக்கு, இஸ்ரேல் தேசத்து மக்களுக்கு, அந்த மக்களுக்கு எதை பிராமிஸா கொடுத்தாரோ அந்த பிராமிஸ்ல அவங்க பார்த்த கானான் தேசம் ஆவிக்குரியதல்ல, அது மெட்டீரியல். அந்த கானான் தேசம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தான் அவங்க பார்த்தாங்க. இப்போ ஹெவன்லி கானான அவங்களுக்கு காண்பித்தார். அவங்க பார்த்த கானான் தேசம் வேற, இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற கானான் தேசம் வேற. தேவச்சனமே, இன்னைக்கு அவர் கொடுக்கிற அந்த ஹெவன்லி கானான் தேசத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவங்க இதுக்கு முன்னாக பார்த்த கானான் தேசம் அது வேற. இப்போ பார்க்கிற கானான் தேசம் என்ன? பரலோகத்துக்குரியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவைகள் எல்லாம் டெம்பரவராய் பெற்றிருந்த நம்ம இப்போ பெர்மனண்டா பெற்றவர்களாய் மாறும். அந்த கானான் தேசம் இப்ப பிரிஞ்சு பல தேசமா மாறி போச்சு. தேவன் அந்த நாட்டை ஒரு மிக மகிமையின் சுதந்திர நாடாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். காரணம், வேதத்தை ஆராய்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தேவச்சனமே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, I will give spiritual blessings instead of temporal. And Messiah's kingdom shall hasten to you instead of that which was abolished. தேவனுடைய ஜனங்கள் தேவனை மறந்து மேசியாவையே யார் என்று கேட்கிற தெய்வீகமற்ற கட்டளையை அவர்களுக்குள் இருந்ததை உடைத்து மேசியா தான் தேவன், தேவன் தான் மேசியா. Jesus is the Lord and Lord is Jesus என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு சாக்கியத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவங்க தான் பிந்தின சீரின் அடையாளங்களாக மாற முடியும். எத்தனை கார், எத்தனை வீடு, குடும்பங்கள் எப்படி, இது மேசியாவை வெளியே கொண்டு வராங்க. இது இருந்து தேவனும் நம்மோடு இருப்பாரானால் அதுதான் ஹெவன்லி கனான். ஆவிக்குரிய கானான் தேசத்தின் பிள்ளைகளாக நம்மளால் மாற முடியும். தேவச்சனமே, இந்த தீர்க்க தரிசனங்கள், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்கே எங்கே என்பதை நீ அறிவாயானால் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் வார்த்தைகளாய் உனக்குள் இறங்கி அது கிரியை செய்யும். அது வெறுமனே திறன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இது எப்படிப்பட்டது? அது ஒரு பணி நியமனத்தை கற்றுக் கொடுக்கிறது. இட் இஸ் an assignment. நமக்குள்ள ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, டோக்கன் அட்வான்ஸ், ஒரு காரியம் செய்வதற்காக. அந்த டோக்கன் அட்வான்ஸ் பெற்று நம்ம வேலையை முடிக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் நின்னா என்ன அர்த்தம் ஆகுது? என் வேலையை நீங்க கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி நான் முடிச்சாச்சு, இப்ப
இப்போ என்னுடைய ஃபைனல் பேமெண்ட்டை நீங்க போய் சொல்லணுமா? அவசியம் இல்லை. நீங்க போனாலுமே என்ன அர்த்தமாகுது? The assignment is over. தேவச்சனமே, இப்ப நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் God has given an assignment. ஒரு பணி நியமனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவச்சனமே, there is an assignment. ஒவ்வொருவருக்கும் பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பிந்தின சிறை அடையப்படுவதற்கு நமக்கு ஒரு பணி நியமனம். God has given an assignment. இந்த assignment எப்படி? It is a core. அது பல வேலைகள் நிறைந்தது. இந்த வேலைகள் பல தருணங்கள், பல இடங்கள்ல பல விதங்களாக இருக்கலாம். இந்த கோர் வேலைகள் கொடுத்தவன ஒரு டியூட்டி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வேலைகளை எதை எப்போ இன்னைக்கா இல்ல நேத்திக்கா, இதை இப்பொழுதே செய்யப்படணுமா என்னன்னு நீங்க டிசைன் பண்றீங்க, கடமையில வைக்கிறீங்க. இதை முடிந்தது பிற்பாடு அது ஒரு சாபாகமா இருக்குது. இதுல செலக்ட் பண்ணதை இந்த இடத்துல கொண்டாந்து வச்சு இதை நிறைவேற்றுறீங்க. இங்க மெனி பல விதமா இருக்கு. இதை டிசைட் பண்றீங்க. இதை டிசைட் பண்ணதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரீங்க. இந்த ஆக்ஷனுக்கு கொண்டு வந்ததை it becomes as a product. அந்த ப்ராடக்ட் தான் முடிந்த பிற்பாடு நீங்க அட்வான்ஸ் போக மீதி காசை வாங்குகிற அனுபவம். தேவச்சனமே, வேதம் நம்மை பலவிதமான கோணங்களில் நம்மளை நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறது. It designs us. அது நம்மை இப்படிதான் என்று வடிவமைக்கிறது. நம்மளை நம்முடைய பழைய சீர், இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைகள், ஒருவேளை சீட்டு போட்டு இந்த இரண்டாவது சீட்டு பிடிக்கிறவனுக்கு கிடைச்சிடும். நியாயம் தான், பிடிக்கிறவனுக்கு கிடைச்சிடும். பிடிக்கிறவன் காசு போடணும் இல்ல, அவன் முதல் சீட்டுக்கும் போட மாட்டான், ரெண்டாவது சீட்டுக்கும் போட மாட்டான். இப்படி போக போக பார்த்தா நீ போடலன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் ரெண்டு போடாது நாலாவது சீட்ல. இப்ப நீ போடுறத போடணும், அந்த நாலாவது சீட்டுக்கு ரெண்டு பேர் போடணும். இந்த முதல் சீட்டு எடுத்தவன் மகா தலை காஞ்சவனா இருப்பான். அவன் என்ன செய்வான்? 1 லட்சம் ரூபாய் சீட்டு 80,000 ரூபாய் தள்ளி எடுப்பாயா. இதுல வீட்டு போக இவர் கட்ட வேண்டிய சீட்டு போக 10 ரூபாய் மிகும். எந்த அளவுக்கு தலை காய்ச்சிக்கிறான்னு தெரியல. ஏத்தி விடுவான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவன். ஒரு அசைன்மெண்ட் கடைசியாக அது டாஸ்காக முடிகிறது. டாஸ்க் அது வெற்றி பெற்றதா, உண்மையான வெற்றி பெற்றதா, உண்மையான வெற்றி பெறலையா, ஒரு டாஸ்க். இஸ்ரவேலுக்கு 6 லட்சம் பேர் புருஷர்களை ஆண்டவர் அழைத்து வெளியே கொண்டாண்டார். ஒரு ஆள் கூட இந்த டாஸ்கை சரியா முடியல. ஒரு நபர் தேடி பார்க்கிறாரு, யாருமே காணல. யோசுவாவும் காலை கொஞ்சம் தப்பி போறதுக்கானது போல 6 லட்சம் பேர்ல 2 பேர் தான் தேர்னாங்க. மிச்சம் ஆம்பளைகள்ல 5,99,098 பேர் வேலைக்காக வரவேலை சேர்ந்து போட்டாங்க. எல்லாம் 2 நபர் தான் தேர்வு. இந்த 2 நபர்களும் மற்ற சந்ததிகளும் தான் கானான் தேசத்துக்கு போச்சு. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா. அந்த ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. அந்த ஒரே ஒரு ராணி 9 பிள்ளைகளை பெற்றான். 9ல 1 கூட தேவச்சனமே, ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த முந்தின சீர் புண்ணியமே இல்லை. இந்த பிந்தின சீர் நீங்களும் நானும் இவங்களுக்காக ஏதாவது கற்றுக் கொடுக்கணும். ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கலாம். இந்த டாஸ்கை நம்ம எப்படி பண்றோம் இப்ப பார்க்க முடியல.
வேதம் இந்த பிந்தின சீர் யாரை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 813, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். God wants to give a sample assignment. நமக்கு ஒரு சாம்பிளை காமிக்கிறார் தீர்க்கதரிசி மூலமா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று தீர்க்க தரிசனம். ஒரு பிந்தின சீரை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். நமக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்கிறாங்க. உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு அலாட்மெண்ட் வருது ரேஷன் கடையில. இப்ப நமக்கு ஒரு அசைன்மெண்ட் யாராக வருகிறார்? இது தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது. நம்ம பிந்தின சீரனோட வீட்டுக்கு ஒரு 4 மூட்டை அரிசி இந்த மாசம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போல நம்ம நினைச்சுக்கிறோம். 4 ஆர்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போல நம்ம நினைச்சுக்கிறோம். உழைக்காத எதனா துட்டு வந்தா எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுங்களா? அது தேவச்சனமே, இவர் பிந்தின சீர் எவ்வளவு பாடுகள் பட்டார். ஈஸியா பிந்தின சீர் எனக்கு ஆசீர்வாதம் வந்துருமோ அப்படின்னு உள்ள ஒரு நப்பாசை வரும். ஆனா இவரை புரியாது. இஸ்ரேல் ஜனங்கள் என்னெல்லாம் ஆண்டவரை ஏமாத்தினாங்களோ, ஆண்டவர் தன் சொந்த குமாரன் அனுப்பி அந்த ஏமாற்றத்துக்கு பாத்திரமா மாத்திட்டார். பிந்தின சீர் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. அவர் சொல்றார், அதனால் நீங்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். இப்போ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பிந்தின சீர் யார் என்பதை அறிந்தாதான் நீ கர்த்தர் அறிவை கர்த்தர் உனக்கு கொடுக்காரு. அவருடைய பாடுகளை குறித்ததான நாலேஜ், அவர் எதற்காக வந்தார் என்கிற நாலேஜ், அதுதான் பிந்தின சீருடைய அடையாளம். இந்த அடையாளத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க லைஃப் வேற. இப்போ ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே இஸ்ரேல் மக்கள் பார்த்திருப்பாங்க, இது மொத்த வியாபாரமா உள்ள ரேஷன் கடை வருது போல. அவருக்கு பேர் தான் இம்மானுவேல், அவர் தான் அந்த முதலாளியா இருப்பார் போல. இப்ப என்னவோ போத்தீஸ், சென்னை சில்ஸ் இருந்தாரு. இந்த இம்மானுவேல் வந்தாருன்னா அவர் ஒரு துணிக்கடை ஓபன் பண்ணிருவார் போல. அவர் வந்தாருன்னா துணிக்கடையில இலவசம், ரேஷன் கடை மாதிரி ஒரு இலவசம் கிடைக்கும் போல பேசியிருப்பாங்க போல. ஓஹோ, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. ஏன்னா வேற எதுவும் பைபிள்ல கொடுக்கலையா தீர்க்க தரிசனத்துல? இம்மானுவேல் ஒருத்தர் வருவார். ஏன்னா காலத்துல குடி இருந்தது, ரேஷன் கடைகள் இருந்தது. தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கைக்கு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எதை குறித்து நமக்கு கொடுக்கிறார், எதை புரிந்து கொள்ள நமக்கு அழைத்திருக்கிறார். இதை நீங்க அறிவீர்களானால் பிந்தின சீருடைய அடையாளமாக நீங்க மாறுவீங்க. பிந்தின சீருடைய ஆசீர்வாதங்கள், சாபம் நம்ம இடத்துல இருந்து எடுக்கப்பட்டாச்சு. இப்ப ஆசீர்வாதம் நமக்கு அவர் மூலமாய் வருகிற அனுபவத்துக்குள்ள நாம் போவதற்காக தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த வேத வசனத்தை உரைத்தார். 8ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்.
ஒரு கிறிஸ்துனுடைய பிறப்பை அடையாளம் காமிச்சிட்டு இன்னும் நமக்கு எதுவுமே வரல, பெற்றுக்கொள்ளல. ஆனா பெற்றுக்கொண்ட ஒரு நிலைமையை தீர்க்க தரிசனமாக மறுபடியும் கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல பேசின தேவன் 8ஆம் அதிகாரத்துல பிரகடனப்படுத்த முடிச்சது போல பேசுறார். இப்ப என்ன சொல்றாரு? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அடையாளம் என்றால் சைன்ஸ், சைன்ஸ். அற்புதங்கள் என்றால் ஒண்டர்ஸ். நம்மள ஒரு அற்புதத்தின் அடையாளங்களாக நம்மளை வைத்திருக்கிறார். தேவச்சனமே, செய்தி உள்ள இறங்க 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 நீங்க யாரா மாற போறீங்க? அடையாளங்களாக, அற்புதங்களாக. We are signs and wonders of Israel. தேவச்சனமே, அடிமைத்தனத்தில் இருந்த 6 லட்சம் ஜனங்களும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். Only 2 persons were identified. யோசுவாவும் காலேப். இப்ப பிந்தின சீரனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 6 லட்சத்துல 1 கூட வேஸ்ட் ஆகும். பிந்தின சீர் ஏன் கொடுக்கப்பட்டது? 6 லட்சம் பேர்ல ஒரு ஆள் கூட, எல்லாரும் யோசுவா தான், எல்லாருமே காலேப் தான். தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்றார், you are being called as signs and wonders. நீங்கள் இஸ்ரேல் தேசத்துல யாரா இருக்கிறீங்க? அடையாளங்கள், signs and wonders, அற்புதங்களாக. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஹalleluya. வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தா, ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு எனப்படும். Now the word Jesus, இது வந்து noun, பெயர் சொல். noun என்னது தமிழ்ல? பெயர் சொல். சேம் ஜீசஸ் இப்போ வெர்பலா மாறார். வெர்பல் என்றால் வினைச்சொல். இது ஜஸ்ட் நேம் தான், பெயர். இப்போ இந்த பிந்தின சீர், it has effects, it has authority, it has powers. விளங்குதுங்களா? ரொம்ப தியாலஜி. நான் கொண்டு போறது இது பிரசங்கம் கிடையாது. அறிந்து புரிந்து வெற்றி பெறுவதற்குண்டான கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிந்தின சீரை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். பிந்தின சீரை உங்களுக்கு சயின்ஸாக அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுதான் உங்களை மற்றவங்க பார்க்கிற போது அற்புதமா உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். விளங்குதுங்களா? உங்கள்ட்ட ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருந்தா உங்களை பார்க்கிறவங்க உங்களை ஸ்பெஷலா பார்க்கணும். கரெக்டுங்களா? உங்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஒரு பிச்சைக்காரன் நம்மளும் இருக்கிறேன்னு வைங்க, நம்ம எப்படி தெரியும்? பிச்சைக்காரன் நல்லா தெரியும். இப்போ பிச்சைக்கார மத்தியில வாரி கொடுக்கிறவனா இருந்தா உன்னை சுத்தி ஆள் நிற்கும். நீ யாரா தெரியுவ? ஸ்பெஷலா தெரியும். 100 பிச்சைக்காரன் மொத்தம் போறான், போயிட்டு தான் இருப்பான். ஆனா நீ ஸ்பெஷலா இருந்தா உன்னை சுத்தி உன் அதிகாரத்தை பார்க்கும், உன் மேல இருக்க வல்லமையை பார்க்கும், உன் மேல இருக்க கிருபையை பார்க்கும். பிந்தின சீர் உன்னை அடையாளப்படுத்துகிற அனுபவம். It is an assignment given to you. What is that assignment?
அது என்ன பணி நியமனம்? இதுவரை என் சிந்தையில இருந்தது அடிமைத்தனத்தில் இருக்கும்போது விடுதலை கிடைக்குமா விடுதலை கிடைக்குமான்னு இந்த ஆலோட்டிகள் நிமித்தம் அடிக்கப்படுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நல்ல கூர்மையா கவனிங்க, நான் இப்ப சொல்ல போறேன். எந்த சத்தத்தை கேட்டாரு? ஜனங்களுடைய அலறல். அலறல் முடியல, கல்லை இழுக்க முடியல. காலையில இருந்து செங்கல் அறுத்து அறுத்து கை பொத்தல் போட்டு போச்சு, புஜம் விட்டு போச்சு, சவுக்கடி அடிக்கிறான். இன்னும் 5000 செங்கல் இன்னைக்கு 1 மணி நேரத்துல அறுத்தாங்க. எந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு? அலறல். Now God wants a novelty voice from you. உன்னிடத்திலிருந்து விசேஷித்த சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நீ ஆலோட்டியின் நிமித்தம் விடக்கூடிய சத்தம் உனக்கு சொந்தம் இல்லடா. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள் என்று சொல்லுகிறார். Because I'm not going to give the worldly Canaan to you. நான் உலக பிரகாரமாய் இருக்கிற கானானை உனக்கு கொடுக்கவில்லை. I have come to issue the heavenly Canaan unto you. ஒரு உலக பிரகாரமாய் இருக்கிற temporary blessing அல்ல, it is the spiritual heavenly blessing. ஓ மேல ஊற்றுவதற்காக ஒரு சாதாரண நபராக உட்கார வச்சு பேசுவதற்காக I am going to give the power of spirituality. அந்த மகிமையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு மேசியாவை அறிமுகப்படுத்தினார். மேசியா உன்னிலிருந்து நீ ஆராயிருப்பாய் என்று இஸ்ரேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருப்பீங்க என்று உனக்குள்ள ஒரு வெகுமதியை கொடுக்கிறார். It is a gifted anointing to us. அந்த gifted anointingல உள்ள என்ன இருக்கு? It is the property of the holy heaven. அந்த பரலோகத்தின் சொத்து மதிப்பை இப்போ அது என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். The allotment of the heavenly blessing. நமக்கு ஒரு பாலகன் உள்ள பிறந்துட்டார். The word has been given birth by you. உனக்குள்ளாக இந்த வார்த்தையின் வல்லமையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறத ஊர்ஜிதப்படுத்தால் it has been allotted and given unto you என்று சொல்றார். அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. allotment யாருக்கு என்னவோ அது allotmentோட அவர் பிரிச்சிட்டார். It is different anointment to different persons. Hallelujah. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு? அது கர்த்தத்துவம் அவர்கள் தலைமையில் இருக்கும், அந்த தோளின் மேல் இருக்கும். It is a government upon us. அது ஒரு அரசாங்கம் நம்ம தோள் மேல இருக்கும்னு சொல்றாரு. தேவச்சனமே, பிந்தின சீருடைய மகிமையை ஏசியா தீர்க்கதரிசி விளக்கமாக சொல்லுகிறார். இங்கே அந்த விளக்கம் என்ன? அது அதிசயம், அது ஆலோசனை, அது வல்லமை உள்ளது, அது தேவ மகிமைக்காக உள்ளப்பட்டது. அது உனக்கு இருக்கிற இன்னைக்கு உங்க அப்பா அந்த ஸ்தானம் அல்ல, நித்திய பிதாவினுடைய ஸ்தானம். Because we will be governed by our heavenly Father. பரலோக தகப்பனினால் செயல்படுகிற அனுபவமாக இருக்கும். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தாரு. ஆனால் சுயத்தின் சாயலை பெற்றிருந்தவர்கள் தேவனுடைய வல்லமையை அவங்களால பார்க்க முடியல. உன்னுடைய முந்திர சீர் எதை நோக்கி கொண்டிருக்கிறதோ அதை தூக்கி போடுவோம். இன்னைக்கு நித்திய பிதாவாய் இருக்கிற தேவன் what the assignment God has given to you, அந்த அசைன்மென்ட்ல பல வேலைகள் மினியாகிறது, பலகைகளாக இருந்தது, அவைகள் கடமைகளாகிறது. you want to decide it. ஒன்னே உனக்கு கொடுத்திருக்கிற அறிவு, ஆற்றல், திறமைகள், ஞானங்களை கொண்டு ஒரு டிசிஷனை போட்டார். அந்த வேலையை வச்சு ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளாக உன்னை உருவாக்கிட்டார். தேவச்சனமே, you can decide your life with the Lord. உங்க வாழ்க்கையை தேவனோடு கூட நீங்க இருந்து நீங்க சித்தரிக்கலாம். உங்க வாழ்க்கையை
எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன்னு அவர்கிட்ட கேட்டா அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு இதுல எதை நான் செலக்ட் பண்ண ஆண்டவரே இத்தனை கற்றுக் கொடுத்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி உனக்கு ஒண்ணுதான், ஆனா உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன் தெரியாத உலகத்தான் உங்ககிட்ட வருவான். நீ ஒரு யோசுவாவாக ஒரு காலேபாக இருந்து மிச்சம் 5,99,098 பேருக்கு நீ கற்றுக் கொடு. அந்த நித்திய பிதாவுடைய மகிமை God discerns generations. கொள்ளு பேரனை பார்த்துட்டாங்க. அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளைய பார்க்கணும்னா ஆண்டுகள் கடந்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பெறணும். இப்ப அவனுக்கு 3 வயசு. 20 ஆண்டுகள் கடந்தா 23 வயசு. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வயசு. இன்னும் 22 ஆண்டுகள் எங்க அம்மா உயிரோட இருந்தா 107வது வயசுல குழந்தைய பார்க்க முடியும். ஆனா அந்த குழந்தை கார் ஓட்டுறதை பார்க்க முடியுமான்னு தெரியாது. அதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் தேவை. முடியுமா? ஆனா தேவன் எங்க கொள்ளு தாத்தாவை பார்த்திருக்கிறாரு. ஆனா என்ன எங்க கொள்ளு தாத்தா என்ன பார்த்திருக்கிறாரா? நம்முடைய தேவன் ஜெனரேஷன்ஸ் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உன்னை தனி மனிதனாக இன்றைக்கு பிந்தின சீரை நீ பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்துக்கு அழைப்புல உன்னை அழைச்சிருக்கிறார்னா தேவச்சனமே, you will see the generations by your spiritual eyes. ஏனென்றால் கர்த்தத்துவம் ஓ தோல் மேல இருக்கு. அவர் வைத்திருக்கிற கவர்மெண்ட் 10 தலைமுறையா இருந்தாலும் ஓ வாயின் வாழ்த்துரைகள் எதை சிந்திக்கிறியோ, எதை அனுபவிக்கிறியோ, இது என் சந்ததிக்கு போகும் என்று சொல்லுவாயானால் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அந்த சமாதானத்தை நீ பாப்ப. இந்த சமாதானம் சந்தர்ப்பம் சந்ததி பிள்ளைகள் வழியாக தேவச்சனமே இந்த பிந்தின சீர் சந்ததி பார்க்கீங்க. எந்த பில்லி சூனியமோ மாந்திரிகமோ ஒன்னு அணுகாது. கவர்மெண்ட் கர்த்தத்துவம் உன் தேவன் மேல இருக்கிறது. வாழ்க்கையில பல ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம பல யுக்திகள் கையாண்டு எங்கேயோ இருக்க வேண்டிய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல 2 கொரிந்தியர் 3:18 வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கண்ணாடியிலே நீ முகமாய் நீ அதையெல்லாம் பார்ப்ப. பிந்தின சீருடைய மகிமை சாதாரணம் அல்ல, அது கர்த்தத்துவம் உள்ளது. அது ஓ தோள் மேல கொடுக்கிற அனுபவத்துக்காக ஐயா உன்னை பேர் சொல்லி தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே என் தேவ பிள்ளைகள் இந்த சபையில இன்னைக்கு இருப்பான் என்று சொல்லி உன்னோடு கூட வாக்குரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லமையா பேசிட்டு இருக்கிறது சாதாரண ஆள் இல்லப்பா. It is powerful. It is anointed. It is glorious. It is fire. கர்த்தரே அந்த ஆவியானவர். அவர் எங்கேயோ அங்க. இப்போ அந்த ஆவியானவர் நம்மளை எப்படி எல்லாம் நடத்துவார்னு ஏசியா தீர்க்கதரிசன அதே புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல்ல இருந்தே கொண்டு போறோம். ஏன்னா சரித்திரத்தை நமக்கு கொடுக்கிறது.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஐயா இஸ்ரேல் போயிருக்கீங்க நீங்க அந்த அவர் ஜீசஸ் இருந்து ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உள்ள அந்த மரங்கள் ஒரு பெரிய மரம், அது வந்து நடுவுல ஒரு மரம் கிளம்பி அந்த மரத்தை தீர்க்க தரிசனத்துல சொல்லியாச்சு. ஈசா என்பது ஒரு பெரிய தோப்பு. அந்த அடிமரத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது அடையாளமாக இஸ்ரேல்ல இன்னைக்கு இருக்கு. போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு அடி பெரிய மரம். இந்த அடையாளத்தை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்துட்டாங்க. நடு அந்த பார்க் ஆஃப் த ட்ரீல இருந்து மறுபடியும் ஒரு மரம் தோன்றி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு இருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, அந்த கிளை எழும்பி செழித்தது உண்மையானால், அதான் யாரோ போனவங்க கேட்டா ஐயா சொன்னாரு, அடையாளம் சொன்னார், அது உண்மை. கரெக்டுங்களா? அவர் சொன்னது உண்மை. அவரை நம்புறீங்களா இல்லையா? தீர்க்க தரிசனத்தின்படி இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே அந்த முகம் உருவாயிடுச்சு. இன்னைக்கும் இருக்கு. ஒருவேளை இயற்கை மாறலாம், வார்த்தை மாறாது. ஈசாய் என்கிற ஒரு வம்சத்தின் அடையாளத்தை இங்க சொல்றாங்க. அப்போ ஜீசஸ் தெரியாது யாருக்குமே. இப்போ அந்த ஜீசஸ் எப்படிப்பட்டவர்? இங்கே கர்த்தத்துவத்தை குறித்தும் அவருடைய அதிகாரங்களை குறித்தும் நாம் இந்த 9:6 வாசித்தோம். இப்போ கர்த்தர் தான் அந்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள இருந்தா உன் ஸ்பெஷாலிட்டி என்ன? வாசிக்க கேட்போம் 2வது வசனத்தை. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். இப்போ ஒன்று சொல்லுகிறார், ஞானம். 2வது ஞானத்தையும் உணர்வையும். அடுத்து உணர்வு, அந்த ஆவியையும். 3வது ஆலோசனையும் ஆலோசனை. 4வது பலனையும் அருளும் ஆவியும். அறிவையும். 5வது அறிவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும். இப்போ சாதாரண பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இது வார்த்தை நான் எழுதுறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும். 7வது இதான் முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி. இப்போ கர்த்தருடைய ஆவி. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, பிந்தின சீருடைய அடையாளங்கள் உனக்குள்ள என்னவாக இருக்கும்? ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இதை தாண்டி இவ்வளவும் ஆர்கனைஸ் பண்ற கர்த்தருடைய ஆவி. இதுவரையில் நீங்க வார்த்தையா இதை வாசித்திருப்பீங்க. பட் உங்களுக்கு பிந்தின சீராக கொடுக்கப்பட்டதுன்னு நாம எத்தனை பேர் உணர்ந்திருப்போம்? இது அவரை பத்தி வேணா நம்ம வாசித்திருப்போம். ஆனா அது நமக்கு என்பதை என்னைக்காவது வாசித்திருக்கிறோமா? தெரியாது. ஆனா வேதம் சொல்றது பிந்தின சீருடைய அடையாளங்கள். இதை நீ உரிமையாக்கி கொள்ள நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மேல வந்து இங்க நிறைய பேர் முட்டாளா இருக்கலாம். நம்ம முட்டாள்னா உலக பிரகாரமான முட்டாள சொல்ல, ஆவிக்குரிய முட்டாளா இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கிறவர் தான் நம்புறவங்க. நம்ம காலையில் எடுத்த சப்ஜெக்ட் ரோமர் 8:24.
நீங்கள் காண்கிறதை விசுவாசிக்க வேண்டியது என்ன? நீங்க காணாததை விசுவாசிக்க. காணாதது என்றால் இந்த கண்களினாலே காணாதது, அது கேட்கப்பட வேண்டியவைகள் அர்த்தம். அதனால ஆண்டவர் சொன்னாரு 11:15 மத்தேயுல, காது உள்ளவன் பார்வை உள்ளவன் பார்க்க கடவன் அவர் சொல்லல. இங்க சத்தியத்தை என்ன சொல்றாரு? ஹியர் ஷமா, ஹீப்ரூல ஷமா, கேள், யூ ஹியர். அப்ப நம்முடைய வாழ்வுல கேட்கக்கூடியவைகள் ஒண்ணுமில்லை. இந்த வார்த்தையை பார்த்தா பத்தாது, வாசிக்கணும். உன் சத்தம் உனக்கு கேட்கணும். நான் டெய்லி நீதிமொழி படிக்கும் சத்தமா தான் நீதிமொழி படிக்கிறேன். நிறைய பேர் பைபிள பார்த்து முடிச்சு படிச்சாச்சு. உள்ளுக்குள்ளவே சொல்லுவான். உன் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, உன் கிட்னி இருக்குல்ல, உன் லிவர் இருக்குல்ல, அது சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைய, அந்த கர்த்தத்துவத்தை கேட்கணும். அது உனக்கு கேன்சர் வந்துச்சா கவலைப்படாத. யாருக்கு இல்ல சொல்றேன். கேன்சர் வந்தவன் கவலைப்பட வேண்டாம். கேன்சரை பார்த்து சொல்லு, காலில் வந்துருக்குதா கேன்சர் சொல்லு, இந்த காலில் கேன்சர் இல்லை, கர்த்தத்துவம் என் தோல் மேல் இருக்கு. இந்த செல்ஸுக்கு இங்க வேலை கிடையாது. அவருடைய சுவிசேஷம் எனக்குள்ள இருக்கு. இருள் ஒழிந்தது, அதனால கேன்சர் ஒழிஞ்சு போச்சு பார்த்து சொல்லு. கேன்சர் வைரஸ்க்கு காது இருக்கு, கேன்சர் வைரஸ்க்கு உயிர் இருக்கு. அதனாலதான் அது வியாதிய வெறுக்க வைக்குது. ஆனா ஓ வார்த்தை அதை விடையா உன் ஞானத்தை யூஸ் பண்ணு. உனக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. உனக்கு எதுல ப்ராப்ளமா இருக்கு? தேவச்சனமே, இங்கே வாசிக்க கேட்போம். தொடர்ந்து 3வது வசனத்திலிருந்து. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். தேவச்சனமே, நம்முடைய வாழ்வுல எது இல்லாம இருந்ததோ இப்ப அவர் கற்றுத்தராரு. இஸ்ரேல் ஜனங்க வந்தவன் பூரா கர்த்தரை தேடல. ஆனா என்ன சொல்லி வெளியே வந்தானுங்க? தொழுது கொள்வதற்காக எங்களுக்கு இடம் கொடுங்க. நாங்க தேடினானுங்க. அங்க உள்ள கறி சாப்பாடு ஞாபகம், அங்க உள்ளது எல்லாத்தையும் தின்ற ஐட்டம் பூரா உனக்கு ஞாபகம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவருக்கு உகந்த பயப்படுதல். நான் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தேடணும், வார்த்தையை உச்சரிக்கணும், அது சத்தமா பேசணும். உச்சந்தலையில் இருக்கிற முடியில இருந்து கால் வரைக்கும் போகணும். இப்படி அவயங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க 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 நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இருக்காரு, மக்கனானி சாப்பிட்டு, நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, வேண்டப்பட்டவர். அவர் பிசாசனுடைய கட்டுகளை உடைப்பதற்கு 2 பேரை வச்சு சொல்லிக் கொடுத்தார். ஒரு அம்மா, இயேசுவின் நாமத்துல உள்ள இருக்க பிசாசு உனக்கு இடம் கிடையாது போ அப்படின்னு. இன்னொரு அம்மா வந்து கையால் போகவில்லையே போகவில்லையே போகவில்லையே. அப்புறம் ஒரு டெலிவரன்ஸ் பண்ற ஒரு நண்பரை கூப்பிட்டு, பிரதர் இந்த அம்மாக்களுக்கு கட்ட வெளியே தரத்துங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சரீரத்துக்குள்ளாய் பொய்யான அதிகாரத்துல இவங்களுடைய அறியாமையில ஒளிந்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமையின் அசுத்தாவிய பாவெளிய நர்வருங்க சொல்லு போய். ஏன் அப்படி சொல்லிட்டு போய் விடணும்? இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் இயேசு நாமத்துல தான் சொன்னாங்க, போகலையே. 2 காரியத்தை யூஸ் பண்ணாரு. ஒன்னு, இவருக்குள் தேவனுடைய அதிகாரம், அங்கே பொய்யான அதிகாரம். யாரு எந்த ஆங்கிள் பிடிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆங்கிள் நீ எந்த பிசாச சொல்லியோ அப்பதான் போகும். That is called as task. இங்கே வேலைகள், இங்கே கோர் என்பது வேலைகள், டாஸ்க் என்பது ஃபைனல் ப்ராடக்ட். நீ உருவாக்குற ஆளா நீ மாறணும். வெறும் அசைன்மெண்ட் பத்தாது. ஒரு பணி நியமனத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கன்னு நினைச்சா அது பத்தாது. ஆனா டாஸ்க், அந்த ப்ராடக்ட நான் உருவாக்கணும். அதை என்னைக்கு நினைக்கிறியோ
கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களாக நீங்க மாறுவீங்க. இல்லைங்க வீசுனிய கட்ட அறுத்துட்டு வீட்டுல போய் என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை இருந்தா உனக்குள்ள அங்க சண்டை வருமா? ரியாக்ஷன் உள்ள இருக்கணும். இங்க அததான் கற்றுத்தர வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழையை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது தமது வாயின் சுவாசத்தால். இந்த சுவாசம் நீ உயிர் வாழ்றதுக்கு. இந்த வாயின் சுவாசம் என்ன? meditating the word of the God with a voice. ஒரு சத்தத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை சுவாசம் விடுவது போல உன் வாயின் வார்த்தையில் நீ பேசப்படுகிற அந்த பிந்தின சீராக நீ மாறுவாயானால், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழிப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட அடையாளம் இஸ்ரேல் இருக்குமானால், அதை நீ நம்பின கண்ணால பார்த்த வார்த்தைய வேதத்தின்படி அறிந்து கொண்ட உன் வாழ்க்கை டாஸ்கை ஜெயிப்பி. நீ மற்றவனுக்கு செய்யறத ஊழியம் அடுத்து இருக்கட்டும், உனக்கு உன் உடம்புக்கு உன் சிந்தனைக்கு முதல்ல ஊழியம் செய்ய கத்துக்க. உன்னை உருவாக்க கத்துக்க. நீ உனக்கே பிரயோஜனம் இல்லையே, எங்கிறது இன்னொருத்தனுக்கு நீ பிரயோஜனமா இருப்ப. உன் மேல கட்டு இருக்க. உன் heavenly Canaan உனக்குள் இறங்குவதனால் வாயின் சுவாசம் என்று ஒன்று இருக்கு. வேத வார்த்தையை சத்தமிட்டு அதிகாரத்தோடு கூட பேசுகிற ஒரு சுவாசம் இன்னைய வரைக்கும் எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? நாம் பெற்றிருக்கிற எந்த மாந்திரிகை, எந்த சூனிய, எந்த ஊழியக்காரனால செய்ய முடியலையோ அழிச்சிட்டு வாயா, நான் செய்யறேன். ஏன் தெரியுமா? இந்த சுவாசம் எனக்கு இரண்டாவது. The word of the God. இங்கே 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும் நீதியின்படி by the word, by the righteous, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. யார் இந்த ஏழை? ஆவிக்குரிய ஏழை. உன் மேல சூனியம் இருக்கு, உன் மேல மாந்திரிகம் இருக்கு. ஆவிக்குரிய ஏழை மேல இருக்கிறதுனால அந்த சூனியமும் மாந்திரிகமும் அது ஒண்ணு ஆளுகை செய்தையா. அறியாமையின் கட்டுகள் இருக்கிறதுனால சூனியம் உன் இடுப்புல இருக்குது, உன் வயிற்றுல இருக்கு, உன் கண்கள்ல இருக்கு, உன் மார்பகத்துல இருக்கு, உன் நாடி நரம்புகள் இருக்கு, 248 கணுக்கள் இருக்கு. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து அந்த நீதி என்ன என்பதை அறிந்தவனாக உன் சுவாசம் நாவில் இருந்து புறப்படுகிறதா இருக்கும். ஆனால் the word becomes the truth. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் செய்வாரானால் உள்ள பாவ கட்டு இருக்காது, சாப கட்டு இருக்காது, பாரம்பரிய கட்டு இருக்கிறார். பிசாசு உனக்குள்ள வாசம் செய்ய முடியாது. பிந்தின சீர் அப்படிப்பட்ட மகத்துவத்தை இண்டிவிஜுவலுக்கு அத்தாரிட்டியா கொடுக்கிறதா பிந்தின சீர். முந்தின சீர் மொத்தத்தில் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வரும்போது மாராவின் நீரை மதுரமாய் மாற்றின தண்ணீரை குடிச்சான். அத்தனை வயலோடு குடிச்சான். கண்மலையை பிளந்து அத்தனை வயலோடு குடிச்சான். காடையை கொடுத்தார், அத்தனை வயலோடு சாப்பிட்டான். மன்னாவை கொடுத்தார், அத்தனை வயலோடு சாப்பிட்டான். பட் who was different to the Lord? தேவனுக்கு யார் விசேஷித்த வண்ணமா இருந்தார்? மோசே கூட அடிக்க கூடாத இடத்துல அடித்தார். நேபு மலையில அவருடைய லைஃப் முடிந்தது. கானான் தேசத்தை பார்க்கல. The great leader.
நியாயப்பிரமாணத்தை தேவ கரங்களை வாங்கினவரே பார்க்க முடியல. பிகாஸ் வாயின் சுவாசம் வேற, வார்த்தைய பர்ஃபெக்டா கவனிக்கல. மோசே தோற்று போனார். ஐயா, தேவச்சனமே, நீயும் நானும் தோற்பதற்காக பிந்தின சீராகிய இயேசு நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்பதை அறிவிக்கப்படவில்லை, தோற்பதற்காக அல்ல. It was given to fulfill the assignment given to us. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணி நியமனத்தை, டாஸ்காக நீ விலையேறப்பட்ட மகிமையாய் உன்னை மாற்றுவதற்காக முதலாவது டைம். ஏகப்பட்ட நேரங்களை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். மகிமையுள்ள அந்த பிந்தின சீரணி ஆராய்வாயானால், பெரிய சப்ஜெக்ட், நான் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, பட் டிப்ஸ் என்னால கொடுக்க முடியும். தேவச்சனமே, இங்கே அவர் சொல்லுகிறார், நீதியின்படி ஏழையை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமைப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்னைக்காவது உனக்கு விரோதமா ஒருத்தன் அவனுக்குள் இருக்கிற சூனியத்தை அனுப்பினானே, அதை பார்த்து நீ குற்றப்படுத்தி இருக்கிறியா? விசுவாசிக்கிற உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதமும் பார்ட் 1, பார்ட் 2 தான் உனக்கு சொந்தம். அது அவர் சொன்னது. யாரு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதமும், அது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை விசுவாசத்தை நீ, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்ப அந்த வேதம் போட்டிருக்கு, நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ என்னைக்காவது பிசாசை பார்த்து, உன் வியாதியை பார்த்து, உன் தரித்திரத்தை பார்த்து, இயேசுவின் நாமத்துல நீ நியாயமா இருக்கிற என்கிட்ட இந்த தரித்திரம் வராது போவெளியேன்னு சொல்லி இருக்கிறியா? உன் வாயின் சுவாசம் எங்க போச்சு? வார்த்தை தெரியலையே. ஆனா முதல் வசனத்தை வச்சுக்கிட்டு நீ சொல்ற, எனக்கு எந்த ஆயுதமாய்க்காது ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா, மாத்திரை கொடுத்துட்டாரு உனக்கு, நீ வீட்டுல போய் சாப்பிடணுமா இல்லையா? சரி, இன்னைக்கு ஒண்ணு போட்ட அந்த 6 நாள் மாத்திரை, ஒரு நாள் சாப்பிட்டா 5 நாள் அதுல சாப்பிடுறது முன்னகுது பின்னகுது. ஆமா, என்னன்னு தெரியல. அது வேற தூக்கத்துக்கு முன்பாக போட்டிருப்பான், பிஃபோர் ஸ்லீப். முன்ன போட்டா தூங்கிடுவோம் போல. பிஃபோர் ஸ்லீப். தேவச்சனமே, கர்த்தத்துவம் தோல்வி இருக்குன்னு நீ ஒரு அடையாள அற்புதம் நினைச்சா எந்த நாவை நீ குற்றப்படுத்துவ? இந்த வாயிலிருந்து புறப்படணும் வார்த்தை, சுவாசமாக புறப்படணும். இந்த வாயின் வார்த்தை சுவாசம் உள்ள இருக்கிற கட்டவடை. பிந்தின சீர். சின்ன வீட்டை காத்து பெரிய வீடு நினைச்சுக்கிறோம். சின்ன கார் வாங்குறது பெரிய கார் வாங்குவோம் போல, அதுதான் பிந்தின சீர் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உளறிட்டு இருக்கிறாங்க. தேவன் எதை உரைத்தாரோ அதை சொல்லுவதற்கு தான் தேவன் போதகர்களை, தீர்க்கதரிசிகளை உருவாக்கி இருக்கிறார். வாசிக்கும் கேட்போம் தொடர்ந்து. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கிறது. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். தேவ ஜனமே, நாம் பிசாசு பிடிச்சு தூக்கி மடியில உட்கார்ச்சு அங்க பாப்பா. இந்த நீதி இருக்குது இல்லையா, அது வெறுமனே தெரியுமா? சின்ன குழந்தையை கூப்பிட்டு என்னால ஒரு பிசாசை எப்படி, நான் ஒண்ணு இல்லை, நான் கையை நான் ஆண்டவரே இந்த அனாயிண்டிங் அந்த குழந்தை மேல இறங்கட்டும். அது நீட்னா நான் நீட்ல, நீங்க நீட்லீங்க. அந்த கை உங்க கை, பிந்தின சீர், அது கர்த்தர் யார் என்பதை அது உணர்த்தும்.
அதான் இந்த மாத்துக்கு வாக்கு. நல்லா வசனத்தை வச்சுட்டு பள்ளி தேய்ச்சிடாதீங்க, வேஸ்ட். வெறும் பிரஷர் என்ன இருக்கணும், வெறும் வார்த்தையை போட்டு பள்ளி தேய்ச்சி பண்ணாம. அதனால வேதம் எப்படி இருக்கணும் உனக்குள்ள, பேஸ்ட போல பிரஷுக்குள்ள அதுவும் மேல இருக்கும். அப்பதான் பல்லு ஒயிட்டா மாதிரிலாம் தேய்ச்சி, வெறும் பிரஷ் நம்மள தேய்ச்சி அதுல பேஸ்ட் இருந்தா அது டேஸ்டா மாத்திரும். அல்லேலூயா. வாசிக்கிறோம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டிகளோட தங்கும், அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டிகளோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டிகளோட படுத்துக்கொள்ளும், புலி வெள்ளாட்டுகளோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். தேவச்சனமே, எந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் தோல் மேல கையை போட்டு, சூனியக்காரன் மேல கையை போடுங்க, அவன் தொட மாட்டான். நீ சிறு பையனா தான் இருப்ப ஆண்டவர் சமூகத்துல. ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் யாரு, அவன் சிங்கமா இருந்தாலும் அது பாலசிங்கமா மாறிடும். தேவச்சனமே, பிந்தின சீர் அவ்வளவு பவர்ஃபுல். அந்த தேவனுடைய கர்த்தத்துவம் தோல் மேல இருக்குமானால் நீயும் பவர்ஃபுல். வாசிக்க கேட்போம். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். தேவச்சனமே, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம், எதுக்குமே பயப்பட வேண்டாம். எது நின்று போய் கிடக்குது, நீ போய் தொடு, அது ஸ்டார்ட் ஆகும். தொடு, அது ஸ்டார்ட் ஆகும். அந்த காரியம் ஸ்டார்ட் ஆகும், இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். முடியாதுன்னு விட்டுட்டு வேண்டாட்டு வந்திருப்ப, உன் ஆண்டவர் சொல்றாரு அசைன்மெண்ட், அது ஒரு பணி நியமனம் உனக்கு. போய் டச், அது உருவாக. வாசிக்க கேட்போம். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவரின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் தீங்கு செய்வார் யாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் இணைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இணைந்திருக்கும். இந்த பூமி என்று சொல்லுவது வேற யாரும் இல்லை, நீ நான். நாம எதனால் இணைந்திருப்போம், அப்ப இது வரைக்கும் கன்றுக்குட்டியும் பசுவும் ஒன்னா படுத்திருக்கோம். அதெல்லாம் பெருசு இல்ல, அதெல்லாம் வியப்பு கிடையாது, அதெல்லாம் அற்புதம் கிடையாது, அதெல்லாம் அடையாளமும் கிடையாது. இப்ப இந்த பிந்தின சீருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் 9வது வசனம், தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிலைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே. இருக்கிற ஒவ்வொரு பூமி உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த பூமி சாதாரண பூமி அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவுரை. இந்த பிந்தின சீர், பவர் ஆஃப் பிந்தின சீர் இருக்கே, சாதாரண இல்ல. இப்போ ஒரு அனாயிட்டிங் இந்த நேரத்துல விட்டேன்னு வைங்க, எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பவர்ஃபுல் அனாயிட்டிங் பிந்தின சீர். அவருடைய அனாயிட்டிங்க வாயின் சுவாசமாக மாற்று. இன்னிலிருந்து உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்தணும் நான் மாறு. பார்ட்டியே உனக்கு தேவையில்லை, அது அவர் சொல்லிட்டார். சொல்ல ஆகும், நீ உன் கதவை துற. எங்க கதவை ஜிப்பு போட்டு வச்சிருக்க. அநேக கிறிஸ்தவன் ஜிப்ப போட்டு தான் வச்சிருக்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும். யார் அந்த பரிசுத்த பர்வதம்? தீங்கு செய்வார் யாரும் இல்லை, உனக்கு இனிமேல் தீங்கு செய்தவன் யாரும் இல்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை. இப்ப உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் அவங்களோட சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு நீங்க கேட்ட வேண்டியது. அப்படின்னா என்னன்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவா இருந்தாலும் சரி, ஒரு சூனியக்காரனா 2 சூனியக்காரனா குடும்பமே சூனியமா அவங்களுக்கு செய்தாலும் சரி, அது வியாபாரத்தில் செய்திருக்கலாம்,
இல்ல குடும்ப அபிவிருத்தியை பார்த்து செய்திருக்கலாம், நீ நல்லா இருந்துடக்கூடாதுன்னு செய்திருக்கலாம், நீ பேர் வாங்குறேன்னு செய்திருக்கலாம். உங்க குடும்பத்துல எல்லாருமே எதிர்க்கலாம். பட் கவலைப்படாதீங்க, நீ பரிசுத்தப்படுற. நீ சொல்லுங்க, நான் பரிசுத்தப்படுற. எனக்கு விரோதமா எழும்புவார் யாரும் இல்லை. நான் சொன்னேன்னு சொல்றது காட்டிலும் வேதம் அப்படி போட்டிருக்கு. என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை. இன்னிலிருந்து தேவஜனமே பயப்படுவது பேசு. அது மாத்திரமல்ல, கேடு செய்வாரும் யாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. ஒரு சமுத்திர ஜலத்தை எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி சொல்ல முடியுமா? அன்அக்கவுண்டபிள். அருமையான தேவஜனமே, வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்கான ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். வேதத்தை எப்படி வாசித்திருப்ப. ஆனா இன்றைக்கு உனக்கு கேட்கப்படும் விதத்தை தேவன் மாத்திட்டார். இதுவரை நீங்க எப்படி வாசித்திருப்பீங்க. இன்னிலிருந்து ஒரு ஓப்பனிங், ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு திறக்கக்கூடிய கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு திசைகள் மாத்திரமல்ல, அளவுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அதை தான் சொல்றாரு. 10வது வசனம் அதை தான் உங்களுக்கு விவரிக்கிறது. நீங்க சாதாரண ஆள் கிடையாது. என்ன சொல்றது 10வது வசனம்? அக்காலத்திலே எப்படி விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் உங்க வாழ்க்கையில் மகிமையா இருக்கும். எங்க எதற்காக அவரிடத்தில் போய் நிற்கிறீர்களோ, you will receive the benefit. அந்த டாஸ்க், அந்த அசைன்மெண்ட் உங்க வாழ்க்கையில கிடைத்து விட்டது என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்க வாயின் சுவாசம் வார்த்தைகளால் வெளியே வர ஆரம்பிக்கும். வெற்றி உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. பிந்தின சீர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.